ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இன்னைக்கு நான் என் தம்பி தங்கச்சிங்களோட எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க விஜிபி வண்டர் வேர்ல்டு. ஸோ இங்கே டிக்கெட் ப்ரைஸிங் என்ன, இங்கே விசிட் பண்ணுறது வர்த்தா இல்லையா, எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சனா பாண்டி சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். இங்கே அடல்ட்ஸ்க்கு பர் பர்சன் வந்து 750 சார்ஜ் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நீங்க வீக் டேஸ்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு டிராம்பலின் பார்க் வந்து அப்சல்யூட்லி எந்த விதமான டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கலாம். பட் இதுவே நீங்க வீக் எண்ட்ஸ் இல்லைன்னா பப்ளிக் ஹாலிடேஸ், கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல் இந்த மாதிரி டைம்ல எல்லாம் நீங்க விசிட் பண்ணீங்கன்னா அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 hours மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. இதுவே நீங்க நார்மல் டேஸ்ல போனீங்கன்னா நமக்கு எந்த விதமான டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஸோ அதனால நாங்க வந்து வீக் டேஸ்ல தான் போயிருந்தோம். கிட்டத்தட்ட இங்க வந்து ஒரு 11:30 12 o'clockலாம் செக்இன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஆனா நாங்க ரிட்டர்ன் போகிறதுக்கு 6:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மையா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே உங்களுக்கு இந்த ரைட் தான் இருந்தது. என் தம்பி இதை ஃபர்ஸ்ட் போலாமா அப்படின்னு கேட்டா, தங்கச்சிங்க 2 பேர் வர முடியாது, இது கொஞ்சம் கேரா இருக்கும், தலை சுத்துதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டாங்க. இது வந்து மேனுவலா இவங்களே பண்ற மாதிரி இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா கிடையாது. பட் வேற லெவல் ஃபன்னா இருக்கும். போதும்னா ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னா தலையில நிக்க வச்சுட்டாரு ஒரு 30 seconds கிட்ட. எப்படி போனா இப்ப எப்படி வந்திருக்கேன் பாத்தீங்களா? கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும். அடுத்ததான் நாங்க போனது வந்து இந்த ஃப்ரீ ஃபால் தான். ஆக்சுவலா குயின்ஸ்லாண்ட்ல வந்து இதை விட ஹைட்டா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இங்க வந்து ஹைட் கம்மி தான். ஹைட் பயம் இருக்கவங்க கூட இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்பீடா வந்து இறக்க மாட்டாங்க. கீழே இறக்கும் போது இதோட ஃபீல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னா, நாங்க போகும்போது ஒரு 50-55 பிளஸ் இருக்கும் அந்த அங்கிளுக்கு வந்து. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 தடவை 3 தடவை வந்து இதை வந்து ட்ரை பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது கண்டிப்பா ஃபன்னா இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான பயமுமே இருக்காதுங்க. கிட்ஸை கூட அலோவ் பண்ணலாம் அவங்களுக்கு ஓகே அப்படின்னா. அதை முடிச்சுட்டு நாங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து சைக்கிளிங் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி வந்துட்டோம். ஆக்சுவலா நான் சைக்கிளிங் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே கிடையாது. ஏன்னா எனக்கு ஹைட்னா ரொம்ப ரொம்ப பயம். ஸோ தம்பி தங்கச்சிங்களுக்கு முன்னாடி வந்து பயத்தெல்லாம் காட்ட வேண்டாம், பல்ப் வாங்கிட வேண்டாம், நானும் ட்ரை பண்றேன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் மாட்டிட்டேன். உண்மையை சொல்ல போனா மாட்டின ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வந்து இதை கழட்ட சொல்லிட்டேன். இல்லை நான் இதை வந்து ட்ரை பண்ண மாட்டேன், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நீங்க வேற ஆளா அனுப்புங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து என் சிஸ்டர் வந்து போயிட்டாங்க. அவங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு போலாமா வேணாமான்னு மைண்டுக்குள்ளே இருந்துச்சு. சரி, வாழ்க்கை ஒரு தடவை தானே, அதை வாழ்ந்து பார்த்துடலாம், அப்படி என்ன நம்ம ஹைட் பயம் அப்படின்னு சொல்லி எனக்கு நானே ஆறுதல் சொல்லிட்டு 2வது தடவை நானே, பையா நான் இன்னொரு தடவை போறேன் அப்படின்னேன். அவங்க நீ இன்னும் போகலையா கீழேன்ற மாதிரி ஒரு லுக் விட்டுட்டு சரி வா வந்து தொலைன்ட்டு மாட்டி விட்டாங்க. திக்கு அப்படின்னு தான் இருந்துச்சு. இருக்கிற எல்லா சாமியும் வேண்டிட்டு தான் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தேன். வெளியில வந்து பயம் தெரியக்கூடாதுன்ட்டு சிரிச்சுட்டே தான் இருந்தேன். ஆனா போக போக வந்து செம்மையாயிடுச்சு. அதுவும் நான் ரிட்டர்ன் வரும்போது இன்னும் வேற லெவல்ல இருந்துச்சு. எனக்கு பயம் சுத்தமா இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களுமே ஹைட் பயம் இருந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வர்த்னே சொல்லுவேன், செம்ம அட்வென்ச்சரா இருந்துச்சு. அடுத்து சரி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகலான்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு மைல்டான ரைட் வந்து போனோம். அதுக்கடுத்து நாங்கள் ட்ரை பண்ணது வந்து ஜிப்லைன் தான். நான் ஆல்ரெடி ஏலகிரியில் வந்து ஜிப்லைன் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு அந்த அளவுக்கு இது கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு தடவை அவங்க புஷ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம சர்ன்னு வந்துட்டே இருப்போம். அதனால இதுவுமே நான் வந்து ட்ரை பண்ணியாச்சு. நாங்கள் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிவ்யூஸ்லாம் வந்து செக் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய பேர் என்ன போட்டுருவாங்கன்னா 750 வர்த்தே கிடையாது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. உண்மையை சொல்லணும்னா 750 வந்து செம்ம வர்த்னே சொல்வேன். ஏன்னா இங்கே வந்து அடல்ட்ஸ்க்கு வந்து ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5-7 8 அது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து டிராம்பலின் பார்க் வந்து இல்லாமல் சொல்கிறேன். பொங்கல் நியூ இயர் டைம்லலாம் பொருள் காட்சி போடுவாங்க. ஸோ பொருள் காட்சியில் நீங்கள் ஒவ்வொரு ரைடுக்குமே செப்பரேட்டாக வந்து நீங்கள் பே பண்ண மாதிரி வரும். எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரைடே வந்து உங்களுக்கு 100 120 இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதை கால்குலேட் பண்ணும்போது இது வர்த்னே சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏலகிரி, ஊட்டி இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது அங்கேயுமே இந்த மாதிரி அட்வென்ச்சர் கேம் வச்சுருப்பாங்க. அங்கே வெறும் ஜிப்லைன், சைக்கிளிங் இந்த மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் தான் இருக்கும். அதுக்கே வந்து உங்களுக்கு 500 700 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. பிளேசஸ் டு பிளேசஸ் வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வேரி ஆகும். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது 750 செம்ம வர்த்னே சொல்லுவேன். சென்னையில் வந்து நிறைய டிராம்பலின் பார்க் வந்து இருக்கு. அங்கேயுமே உங்களுக்கு ஹார் பேசஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 1 hour 2 hourக்கே உங்களுக்கு 500 700 800 சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இது வந்து நீங்கள் வீக்கெண்ட்ஸில் இங்கே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டைம். இதே வீக் டேஸில் நீங்கள் வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இருந்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக 750 100% வந்து வர்த். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம போன ரைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் போய்க்கலாம். நாங்களே ஒவ்வொரு ரைடுமே 2 தடவை 3 தடவை போனோம்னா பார்த்துக்கோங்களேன். இங்கே இருக்க எல்லா பெரிய ரைட்ஸுமே முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக இந்த மாதிரி ஊஞ்சல் மாதிரி ஒரு கேம் வந்து வச்சுப்பாங்க, நம்மளே வந்து சுற்றிக்கலாம். அதையும் கொஞ்ச நேரம் நாங்கள் ஒரு 15-20 மினிட்ஸ் அங்கே விளையாடிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் போனது தான் டிராம்பலின் பார்க்.
இதுதான் என் லைஃப்லேயே நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஸோ உள்ளே எப்படி இருக்கும், எப்படி ஃபன் பண்ணலாம், இந்த மாதிரி எதுவுமே எனக்கு வந்து தெரியாது. பட் 1-2 வீடியோஸ் நான் வந்து பார்த்துருக்கேன் இங்கே விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா அப்படின்னா என்னன்னு தெரியணும்ல. உள்ளே என்ட்ரு ஆகும்போதே வந்து செம்மையாக இருந்துச்சு அங்கே இருக்க லைட்டிங்ஸ் எல்லாமே. வாவ், பார்க்கவே நல்லா இருக்கேன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுவும் நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனால. இங்கே கிட்ஸுக்குமே வந்து தனியாக வந்து வச்சுருக்காங்க. அதை நான் வந்து கவர் பண்ணல. நான் இந்த பக்கம் ஃபுல்லாகவே நான் அடல்ட்ஸ் மட்டும் போனதுனால நாங்கள் எல்லாமே அடல்ட் செக்ஷன் மட்டும் தான் கவர் பண்ணியிருந்தோம். நாங்கள் போனோன்னே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது இந்த கேம் தான். இது வந்து செம்ம ஃபன்னாக இருக்கும். பட் இதில் ஒரே ஒரு டிஃபால்ட் என்னன்னா, இங்கேருந்து நம்ம அந்த டயரை மேலே தூக்கிட்டு போவோம் பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். நம்ம சும்மா ஏறுறதே பெரிய விஷயம், இதில் டயரோட ஏறுறது. அடுத்ததாக ட்ரை பண்ணுறது இந்த கீழே விழுறது. ஃபஸ்ட்டு என் சிஸ்டர் தான் போயிருந்தா. ஸோ அவகிட்ட நான் வந்து ஒரு தடவை விசாரிச்சுட்டேன், பயமாக இருக்காமா அப்படின்லாம். அவளாம் இல்லைக்கா ட்ரை பண்ணுங்க, ஃபன்னாக தான் இருக்குது அப்படின்னு அங்கே வந்து கீழேருந்து சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் இதை வந்து ட்ரை பண்ணேன். அங்கே இருக்க பையன்கிட்டையும் வார்ன் பண்ணேன், ஸ்லோவாக தள்ளி விடு, ஸ்பீடாக தள்ளி விட்டா வீட்டில் போட்டு கொடுத்துருவேன் உன்னை, அம்மா கிட்ட சொல்லிடுவேன்ட்டு. ஆனால் விழுந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா கீழே ஃபுல்லாக பஞ்சு மாதிரி தானே இருக்குது, நமக்கு எந்த விதமானுமே அடிப்படாது. அதனால நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து 100% சேஃப்னே சொல்லுவேன். இதுக்கு அடுத்து பக்கத்துலேயே இன்னொரு கேம் இருக்குது பாருங்களேன். இது வந்து நான் ட்ரை பண்ணவே கிடையாது, என் சிஸ்டர்ஸுமே ட்ரை பண்ணல. என் தம்பி மட்டும் தான் ட்ரை பண்ணான் ஃபஸ்ட்டு. அவன் ட்ரை பண்ணிட்டு வெளில வரும்போது அவன் கையெல்லாம் சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு. வேண்டாங்க்கா, ட்ரை பண்ணிடாதீங்க, பயங்கரமாக பெயினாக இருக்குது, எசக்கு பஸ்க்காக விழுற மாதிரி இருக்குன்னா ஓகேன்னு நாங்கள் அதை விட்டுட்டோம். அதுக்கடுத்து இந்த மாதிரி பெரிய ஹேர் பேக் இருக்கும், இதுக்குமே நம்ம செம்மையாக ஜால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பால்ஸ் வந்து கொட்டி வச்சுருப்பாங்க. எவ்வளோ தடவை விழுந்தாலுமே அடிப்படாது. செம்மையாக விளையாண்டு செம்ம டயர்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லுவேன். கிட்டத்தட்ட இதில் 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வரைக்கும் எல்லாம் அடிச்சுக்கிட்டு கீழே போட்டு விழுந்துக்கிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் ட்ரை பண்ணி இந்த மாதிரி பவுன்சிங். இதில் வந்து நம்ம ஒரு ஆள் உட்காந்துக்கணும், ஒரு ஆள் வந்து குதிப்பாங்க. அவங்க குதிக்கும் போது நமக்கு வந்து அது தூக்கி போடும். ஸோ இதுவுமே செம்ம ஃபன்னாக இருக்கும். நம்ம செய்கிறத விட அங்கே இருக்க அக்காவோ அண்ணாவோ வந்து பண்ணாங்கன்னா இன்னுமே செம்மையாக பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ப்ரொஃபஷனலாக அவங்களுக்கு தெரியும்ல. அதனால இங்கெல்லாம் நம்ம ஏகப்பட்டமாக கண்ணா பின்னான்னு எவ்வளோ நேரம் வேணாலும் குதிச்சிக்கலாம். உங்கள் உடம்புல இருக்க எனர்ஜி லெவல் எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரும்போது தெரியும். எனக்குலாம் வந்து செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. விட்டா விடிய விடிய கூட நாங்கள் ஜாலியாக இங்கே சுற்றிட்டு இருந்திருப்போம், அந்த அளவுக்கு இருந்தது. என்ன நான் மட்டும் கொஞ்சம் உஷாராக இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நாளைக்கு பாடி பெயின் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து நமக்கு மசாஜ் வந்து வச்சுருப்பாங்க. 10 மினிட்ஸ்க்கு வந்து 150 இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நானுமே 10 மினிட்ஸ் பேக்கேஜ் எடுத்துட்டேன். ட்ரஸ்ட் மீ, இதெல்லாம் விளையாடுறதுக்கு அப்புறமா அது வந்து பண்ணும்போது அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக ரிலாக்ஸ்டாக வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு அந்தளவுக்கு பாடி பெயின் வந்து கிடையாது. பட் என் சிஸ்டருக்குலாம் வந்து பயங்கர பெயினாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களுமே உஷாராக இருங்க. எங்களை மாதிரி 4 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் இதில் போய் நல்லா ஆட்டம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா போகும்போது இந்த மசாஜ் பேக்கும் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு 100-150 வந்து ஆயிட போகிறது இல்லை, நல்லா ரிலாக்ஸாகவும் இருக்கும். இங்கே இருக்க ஒரு சில கேம்ஸ் தான் நம்ம விஜய் டிவியில் பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் நேரில் பார்க்கும்போது அதுவே நம்மளே ட்ரை பண்ணும்போது அதுவுமே வேற லெவல் ஃபன்னாக இருந்துச்சு. நான்லாம் இதை ஜம்ப் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜம்ப் பண்ண முடியல, 2வது தடவை 3வது தடவைலாம் பண்ணும்போது நானே வந்து பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. அடுத்ததாக ட்ரை பண்ணது இந்த டேஷ் காரிங் தான். ஆக்சுவலாக ஒரு 1 மினிட் கிட்ட வந்து இது எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுனே வந்து தெரியல. ஏன்னா எதா முக்கினாலும் பின்னாடி முன்னாடி இது மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இது கண்ட்ரோல் வரதுக்கே எனக்கு ஒரு கிட்டத்தட்ட 1 மினிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா செம்ம ஃபன்னாக இருந்தது. ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து இங்கே பெரிய, ஏன்னா கிட்ஸுக்கு நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த தடவை நம்மள மாதிரி அடல்ட்ஸுங்களுமே இங்கே வந்து விளையாடலாம். ஆனால் எனக்கு பர்சனலாக பிடிக்கல, ரொம்ப டஸ்ட்டாக இருந்ததுனால நான் சும்மா சுற்றி மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு டே எங்களுக்கு போனதே தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு என் லைஃப்பில் வந்து செம்மையாக சிரிச்சு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. செம்ம ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. நீங்களுமே கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சஜஷன், நீங்கள் மோஸ்ட்டாக வீக் எண்ட்ஸில் விட வீக் டேஸில் முடிஞ்சால் வந்து பாருங்கள். ஏன்னா நீங்களுமே வந்து ஜாலியாக ட்ராம்பலின் பார்க்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.